அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். உலகின் முதல் வல்லரசு நாடாகிய பாபிலோனை ஆண்டவர் இந்த அதிகாரத்தின் 23வது வசனத்தில் சர்வ பூமியின் சம்மட்டி என்று சொல்லி அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிற உலகத்தின் நாடுகளை நேபுகாத் நேச்சாரை கொண்டு ஆண்டவர் அவர்களுக்கு தண்டனைகளை வழங்கினபடியினாலே நேபுகாத் நேச்சாரை ஆண்டவர் சர்வ பூமியின் சம்மட்டி என்று அழைக்கிறார். வேதாகமத்தில் பாபிலோனுடைய வரலாறானது ஆதியாகமும் 11வது அதிகாரத்திலேயே அது பாபேல் எப்பொழுது கட்டப்பட்டதோ அப்பவே அதனுடைய வரலாறு தொடங்கி விட்டது. இந்த எரேமியா நாட்களிலே இருக்கக்கூடிய பாபிலோன் இந்த 50வது அதிகாரம் 51வது அதிகாரத்தினுடைய அந்த தீர்க்க தரிசனங்களுக்கு பின்பாக அது முற்றிலுமாக அது அழிக்கப்பட்டது. பாபிலோனுடைய அரசானது தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் அது முற்றிலுமாக பொன்னாலான தலை நீக்கப்பட்டு மேதிய பெர்சிய அரசுகள் அந்த ஆட்சியை பிடித்தன. ஆனால் அவைகள் இப்பொழுது ஈராக்கினுடைய அழிந்து போன அந்த பகுதிகளில் தான் பாபிலோனுடைய காரியங்கள் காணப்படுகின்றன. ஒரு அராபியன் கூட அங்கே கூடாரம் போட முடியாதபடி அங்கே வன விலங்குகள், ஆபத்தான விலங்குகள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு இரவு கூட ஒருத்தன் கூடாரம் போட்டு தங்க முடியாதபடி அந்த பாபிலோன் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தில் யோவான் உபத்திரவகாலம் மகாபத்திரவ காலத்தில் மீண்டுமாக இந்த பாபிலோன் கட்டப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகையில் இஸ்ரவேலை வல்லரசாக மாற்றும் பொழுது இந்த பாபிலோன் மீண்டுமாக முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விடும் என்று சொல்லி தீர்க்க தரிசன பாபிலோனையும் வரலாற்று பாபிலோனையும் இணைத்து இங்கே எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் 20ஆம் வசனங்களிலே எரேமியா 50ஆம் அதிகாரத்தில் தீர்க்க தரிசன பாபிலோனினுடைய காரியங்களை குறித்து அதன் அழிவை குறித்து பேசுகிற எரேமியா அது வெளிப்படுத்தலிலே பாபிலோன் விழுந்தது அது முற்றிலும் அழிந்து நொறுங்கினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே, அந்த காரியத்தை குறித்தும் எரேமியா வாழ்ந்த நாட்களிலே காணப்படக்கூடிய வரலாற்று பாபிலோனை குறித்து மற்றமுள்ள வசனங்களிலே அவர் பேசியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே நீதி உள்ள நியாயாதிபதியாக ஆண்டவர் ஒரு சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அவர் இஸ்ரவேலை உலகத்தினுடைய வல்லரசாக மாற்ற விரும்பினார். பாவம் செய்தது நிமித்தமாக, தேவனுக்கு விரோதமாக துன்மார்க்கமான காரியங்களை செய்தது நிமித்தமாக, அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படியாமல் போய் அவர்கள் ஆண்டவருக்கு செவி கொடுக்காதபடியினாலே பாபிலோன் வல்லரசாக மாற்றப்பட்டு அது ஆண்டவர் மட்டாய் தண்டிக்கும்படியாய் தன்னுடைய ஜனங்களை கையளித்த பொழுது அது மிகுதியாய் தண்டித்து விட்டபடியினாலே இப்பொழுது 2 பேருக்குமான ஒரு நியாய தண்டனையை வழங்கும்படியாக ஆண்டவர் மகா பெரிய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராகவும் ஒரு பக்கத்தில் சர்வபூமியின் சம்பட்டியாக பாபிலோன் அரசு கல்தையர்கள் அவர்கள் ஒரு பக்கம் பாபிலோனியர்கள் நிற்கிறார்கள், இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்ட இளைப்பாறுதலையெல்லாம் இழந்து போன இஸ்ரவேலர்கள் நிற்கிறார்கள். இந்த 2 பேரையும் தீர்ப்பு செய்யும்படியாக ஆண்டவர் செய்கிற காரியங்களை நாம் இந்த அதிகாரத்தினுடைய பின்னணியிலே பார்த்துவிட்டு இந்த அதிகாரத்திற்குள்ளாக சென்றோம் என்று சொன்னால் மிகவும் தெளிவாக புரியக்கூடியதாக இருக்கும். 50ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நம்முடைய தேவன் பழி வாங்கினதை, அவர் தமது ஆலயத்துக்காக பழி வாங்கினதையே சீயோனிலே அறிவிக்கும்படிக்கு பாபிலோன் தேசத்திலிருந்து தப்பியோடி வந்தவர்களின் சத்தம் கேட்கப்படும் என்று சொல்லி இங்கே எரேமியா குறிப்பிட்டு விட்டு அவர் 31ஆம் வசனம் 32ஆம் வசனத்தில் பாபிலோனை இடும்புள்ளவன், அவன் இடும்பு செய்கிறவன் என்று சொல்லி எல்லாம் ஆண்டவர் வர்ணிக்கிறதை எழுதி வைத்திருக்கிறார். 33வது வசனத்திலே சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் ஏகமாய் ஒடுங்குண்டார்கள். அவர்களை சிறையாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்து கொண்டார்கள். அவர்களுடைய மீட்புறவெனில் வல்லமை உள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பார பண்ணுகிறதற்கும், அதாவது இஸ்ரவேல் தேசத்தை இளைப்பார பண்ணுகிறதற்கும், பாபிலோனின் குடிகளை தத்தளிக்க பண்ணுகிறதற்கும் அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார் என்று சொல்லி இங்கே தீர்ப்பு ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஜனங்களை சிறைபிடித்து செல்லும்படியாக அவர்களை கையளித்தார். ஆனால் அவர்கள் ஆலயத்தை அழித்தார்கள், அரண்மனையை அழித்தார்கள், பிரபுக்களுடைய வீடுகளை அழித்தார்கள். அங்கே எருசலேமினுடைய மதில்களை சுட்டெரித்து போட்டு பட்டணம் முழுவதையும் தீக்கொளுத்தி விட்டு மட்டாய் தண்டிக்கும்படியாக அனுப்பினவர்களை அவர்கள் மிகுதியாய் தண்டித்தபடியினால ஆண்டவர் தன்னுடைய தேசத்திற்கு ஒரு இளைப்பாறுதல் என்கிற ஒரு தீர்ப்பையும், சர்வபூமியின் சம்பட்டியாகிய பாபிலோனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவையும் இந்த அதிகாரத்தில் அவர் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். தீர்ப்பாக எழுதிவிட்டதை நாம் பார்க்கிறோம். இப்போ முதலாம் வசனத்தை நாம் படிப்பதற்கு முன்பாக இன்னும் ஆண்டவருடைய இருதயத்தினுடைய ஆழத்தை, அவருடைய அங்கலாய்ப்பை புரிந்து கொள்ளணும்னா 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள், அவர்களுடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணி பர்வதங்களில் அலைய விட்டார்கள். ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள் என்று சொல்லி 17ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் தெரிபட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. முதலில் அசிரியா ராஜா அதை பட்சித்தான். கடைசியில் பாபிலோன் ராஜாவாகிய இந்த நேபுகாத் நேச்சார் அதன் எலும்புகளை முறித்தான் என்று சொல்லி இங்கே ஆண்டவருடைய இருதயத்தினுடைய ஒரு நீதியுள்ள நியாயாதிபதியாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர் தீர்ப்பு எழுதுகிறதற்கு முன்பாக அவருடைய இருதயம் எப்படி இருந்தது என்று சொல்லி, அவருடைய இருதயம் யார் மேல தாங்களா இருந்தது, யாருக்காக ஏங்கினது என்பதையும் இங்கே எரேமியா குறிப்பிடுகிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் காணாமற் போன ஆடுகளைப் போல இருக்கிறார்கள். அவர்களுடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணி என்று பார்க்கிறோம். ஆண்டவர் ஆசாரியர்களை, ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை, ஆண்டவர் ராஜாக்களை, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாக அந்த ஜனங்களுக்கு மேய்ப்பர்களாக அவர்களை கொடுத்திருந்தார். ஆண்டவராகிய இயேசு பிரதான மேய்ப்பனாக வெளிப்பட்டாரே, அவர் தன்னுடைய ஜனங்களை ஆடுகளைப் போல அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னுடைய தீர்க்கர்களும் என்னுடைய ஆசாரியர்களும் என்னுடைய ராஜாக்களும் நடத்துவார்கள் என்று எதிர்பார்த்தார். ஆனால் அவர்களோ தங்களை திருப்திப்படுத்தும்படியாக, தங்களுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றும்படியாக, தங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளும்படியாக ஜனங்களுக்கு சரியான போஷாக்கை அளிக்காதபடி அவர்கள் விட்டுவிட்டபடியினாலே மேய்ப்பர்கள் தான் அவர்களை சிதற பண்ணிட்டாங்க. மேய்ச்சல் இல்லாதபடியினால பர்வதங்களில் அந்த ஜனங்கள் அலைய விடப்பட்டார்கள் என்று சொல்லுகிறார். ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் அங்கலாய்க்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் சரியான வசனமாகிய அந்த போஷாக்க ஜனங்களுக்கு கொடுக்காதபடி, வசனத்தை தங்களுக்கு ஏற்றபடி பேசி அதனால வயிற்றை நிரப்பும்படியாக வாழ்கிறவர்களை குறித்தும் ஆண்டவர் எச்சரிக்கிறார். வசனங்கள் சரியாக கிடைக்கவில்லை என்று சொன்னால், ஆன்மீக வாழ்க்கையில ஜனங்கள் வளர்ச்சி அடைய முடியலன்னு சொன்னா, அவர்கள் எப்படி பர்வதங்கள் அலைகிறார்களோ, ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போயிட்டு எந்த தொழுவத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தங்க வைக்கிற இடத்தையும் மறந்து தொழுவங்களை மறந்து அலைகிற நிலைமைக்கு ஜனங்கள் பரிதாபமாக மாறிவிட்டார்கள் என்பதை இந்த காரியங்கள் விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து இஸ்ரவேல் தெரிபட்டு போன ஒரு ஆடு, ஸ்கேட்டர்டு ஷீப் என்று சொல்லப்படுகிறது, சிதறி போன ஆடு. சிங்கங்கள் அதை துரத்தின. முதலில் அசிரியா ராஜா என்பது அது வட இஸ்ரவேலை, அந்த 10 கோத்திரங்களையும் அது சிறைப்படுத்தினது. கடைசியில் பாபிலோன் ராஜாவாகிய இந்த நேபுகாத் நேச்சார் அதன் எலும்புகளை என்பது யூதாவையும் எருசலேமையும் நேபுகாத் நேச்சார் அழித்ததை குறித்து தேவன் அங்கலாய்த்து விட்டு இந்த கனத்த இருதயத்தோடு கூடத்தான் அவர் இந்த பாபிலோனியர்களுக்கு தீர்ப்பு எழுதுகிறார். அந்த முதல் வசனத்தில் 50ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பாபிலோன் பிடிபட்டது,
பேல் வெட்கப்பட்டது, மெரோதாக் நொறுங்குண்டது, அதனுடைய சிலைகள் இலைச்சை அடைந்தது, அதனுடைய விக்கிரகங்கள் நொறுங்கி போயின என்று ஜாதிகளுக்குள்ளே அறிவித்து பிரசித்தம் பண்ணுங்கள். இதை மறைக்காமல் கொடியேற்றி விளம்பரம் பண்ணுங்கள். வடக்கே இருந்து ஒரு ஜாதி வந்து அதன் தேசத்தை பாழாக்கி போடும், அதிலே குடியிருப்பாரும் இல்லை, மனுஷருடைய மிருகங்களும் ஓடி போகும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு தீர்ப்பை எழுதிவிட்டதை நாம் பார்க்கிறோம். பாபிலோன் பிடிபட்ட உடனே அதனுடைய தெய்வமாகிய பேல் அல்லது மெராதாக் என்று அழைக்கப்படக்கூடிய தெய்வம் பாபிலோனர்களுடைய தெய்வங்களின் தலைமை தெய்வமாக இருந்தது. வருஷத்தினுடைய துவக்க நாளிலே, முதல் நாளிலே அந்த மொராதாக் என்கிற தெய்வத்தை தெருக்களின் வழியாக எல்லா சமயத்தவரும் வாழ்கிற அந்த வழியாக அவர்கள் சுமந்து செல்லுகிறது உண்டு. இன்றைக்கும் எப்படி அநேக வழிபாடுகள் அநேக மதத்தினர் வாழ்ந்தாலும் அவர்களுடைய வீடுகளின் வழியாகவும் எடுத்து செல்லப்படுகிறது போல, பாபிலோன் அன்றைக்கு அநேக நாடுகளினுடைய சிறைப்பட்ட மக்கள் வாழ்ந்த அநேக தொழுகை வழிபாடுகளை உடைய அநேக சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்த போதிலும் கூட ராஜா இப்படிப்பட்ட காரியத்தை அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்ததை பார்க்கிறோம். எல்லா சமயத்தவர்களுடைய வழியாக அவைகள் கடந்து செல்லப்பட்டன. நேபுகாத் நேச்சாருக்கு பின்பாக வந்த நபோனிடஸ் என்று சொல்லக்கூடிய ராஜா, அவன் அங்கே ஒரு பிறை வடிவமான ஒரு சின்னத்தை உண்டு பண்ணி அதை வழிபடும்படியாக ஏற்படுத்தி விட்டபடியினாலே இந்த மொராதாக் தெய்வத்தை வழிபடக்கூடிய சமயத்தவர்கள் அந்த ராஜாவின் மேல மிகவும் கோபமாக இருந்தார்கள். அவர் கொஞ்சம் பதவியில் இல்லாதபடி தூரத்தில் விலகி இருக்கும் பொழுது அவருடைய மகனாகிய பெல்சாத்சார் அவருடைய ஸ்தானத்திலே வந்து அரசாண்ட போதுதான் தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் எழுதப்படுகிறது. அவன் அங்கே எருசலேமின் ஆலயத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த பாத்திரங்களை எல்லாம் கொண்டு வந்து மறுமனையாட்டிகளோடு கூட அவன் அங்கே மது போதையில் இருந்த பொழுதுதான் ஒரு விரல் வந்து சுவற்றில் எழுதிச்சு, மெனே மெனே தெக்கேல் உட்பார்சீன் என்று சொல்லி இதை தானியேல் படித்து விளக்கம் சொல்லுகிறார். ஆண்டவர் உன்னுடைய ராஜ்யத்தை தராசுல வச்சு நிறுத்து பார்த்தார் ஐயா, நீ குறைய காணப்பட்ட, அதனால உன்னுடைய ராஜ்யம் இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும் என்று சொல்லி அவர் சொன்ன மாத்திரத்தில் இந்த மொராதாக் தெய்வத்தை வழிபடக்கூடிய ஜனங்கள் ராஜாவின் மேல கோபத்தில் இருந்தபடியினால மேதிய பெர்சிய ராஜ்யமானது உள்ளே வருகிறதற்கு அவர்களே நகர வாசலை திறந்து விட்டபடியினால இரவோடு இரவாக பெல்சாத்சார் கொலை செய்யப்படுகிறான். பாபிலோனிய அந்த பொன்னாலான அரசானது கவிழ்க்கப்பட்டு வெள்ளியானால் ஆன வெண்கலத்தினால் ஆன அந்த 2 கூட்டாட்சியை உடைய அந்த மேதிய பெர்சிய அரசுகள் அவைகளை பிடித்தன. அங்கே கோரேசு தன்னுடைய ஆலயத்தை கட்டும்படியாக அந்த ஜனங்களை அனுப்புவான் என்கிறதுல ஆண்டவர் உறுதியாய் இருந்தபடியினால அவனை பார்த்து மேய்ப்பன் என்று சொல்லி அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய ஜனங்களுக்கு சரியான போஷாக்க கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ராஜாக்களை, ஆசாரியர்களை, தீர்க்கர்களை எல்லாம் எதிர்பார்த்து என் ஜனங்கள் அவர்கள் அலைந்து விடக்கூடாது, மலைகளை விட்டு மலைகளுக்கும் பர்வதங்களை விட்டு பர்வதங்களுக்கும் அவர்கள் போய்விடக்கூடாது என்பதில் அத்தனை கரிசனை உடையவராய் இருந்தபடினால தன்னுடைய ஆலயத்தை கட்டும்படியாக எஸ்ராவின் நாட்களில் அந்த கோரேசு தன்னுடைய ஜனங்களை அனுப்புகிறதற்கு அவன் அப்படிப்பட்ட இருதயமுடவனாய் அவன் பிறக்கிறபடியினால் அவன் 150 வருடங்களுக்கு பிறப்பதற்கு முன்பாகவே பெயர் சொல்லி ஆண்டவரால் ஏசாயாவினால் அழைக்கப்பட்டு அவனை ஆண்டவர் என் மேய்ப்பன் என்று சொல்லியே அழைக்கிறதை பார்க்கிறோம். மத்தேயுவிலும் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் திரளான ஜனங்களை காணுகிற போது அவர்கள் மேல அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறதை பார்த்து அவர்கள் மேல மனதுருகி என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கும் தன்னுடைய ஜனங்களுக்காக மனதுருகி தன்னுடைய வசனத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு இளைப்பாறுதல்ல அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு மாறாக ஜனங்கள் அந்த ஆண்டவரை தேடாதபடி நடத்துகிறவர்கள் அவர்களை சரியான வழியில நடத்தாதபடியினால புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் அவர்களை கொண்டு போய் விடாதபடியினால இளைப்பாறுதல்களை காணாதபடி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இடறுதல்களையும் அவர்களுக்கு தடை கற்களையும் போடுகிற அந்த பாபிலோனை நான் முற்றிலுமாக வடக்கே இருந்து எழும்பி வருகிற கோரேசினால நான் அழிப்பேன் என்று சொல்லி அவன் ஒரு யோர்தானினுடைய பிரவாகித்து வருகிற நதியிலிருந்து எழும்பி வருகிற ஒரு சிங்கத்தை போல இருப்பான். அவனுடைய இறைச்சல் கடற்கரை கடலில் உள்ள
அலைகளின் இரைச்சலுக்கு ஒப்பாயிருக்கும் என்றெல்லாம் சொல்லி 41ஆம் வசனத்திலிருந்து அந்த ஒரு பெரிய ஜாதி வரும், பூமியின் எல்லைகளிலிருந்து பரத்த ராஜாக்கள் எழும்புவார்கள், அவர்கள் வில்லும் வேலும் பிடித்து வருவார்கள், அவர்கள் இரக்கமில்லாத கொடியர், அவர்கள் இரைச்சல் சமுத்திர இரைச்சலை போல் இருக்கும். பாபிலோன் குமாரத்தியே, அவர்கள் உனக்கு விரோதமாக அவர்கள் யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட ஆட்களாய் குதிரைகளின் மேலே ஏறி வருவார்கள் என்று சொல்லி 46ஆம் வசனத்தில் சொல்லி முடிக்கிறார். பாபிலோன் பிடிப்பட்டத்தின் சத்தத்தினால் பூமி அதிரும். பாபிலோன் கவிழ்க்கப்பட்ட போது அதனோடு கூட வணிபத்தில் ஈடுபட்டிருந்த ஆண்டவரை தொழுகை செய்யாத எல்லா நாடுகளும் அதனுடைய அழிவில வேதனைப்பட்டது. அதன் கூப்பிடுதல் ஜாதிகளுக்குள்ள கேட்கப்படும் என்று சொல்லி இந்த 50ஆம் அதிகாரத்தில் நீதியுள்ள நியாயாதிபதியாகிய ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் இளைப்பாறுதலையும் தன்னுடைய ஜனங்களை அழித்த நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு நீதி தண்டனையையும் ஒரு ஆக்கினை தீர்ப்பையும் வழங்கிவிட்டதை நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். நாமும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்.